ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 5 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்டர் பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூ மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 0 to 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமே யூஸ் பண்ணி ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணிக்கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி கிரியேட் அக்கௌண்ட்னு கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக சைன்இனுக்கு போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 31 May 2025 முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 15,488 ருபீஸ் தராங்க. உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக 75,000 தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் ஆகிருக்கணும், 12th பாஸ் ஆகிருக்கணும், கிராஜுவேஷனில் வந்து 60% ஆர் 6 CGPAக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2024 2025 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது BCA BSCயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஃபிசிக்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் நீங்கள் பிஎஸ்சி பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், BCA பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 1 பேக்லாக் தான், அதாவது 1 அரியர் தான் வந்து அலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் அசஸ்மெண்ட் அப்போது. அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் 3 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் கேப் வந்து அலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஷுட் பி 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைரிங் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் நடக்கும், நெக்ஸ்ட் உங்களுக்கு வாய்ஸ் அசஸ்மெண்ட் நடக்கும், நெக்ஸ்ட் உங்களுக்கு பிஸ்னஸ் டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு டோட்டலாக 80 minutes இருக்கும், 4 செஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வேர்பல், நெக்ஸ்ட் அனலிட்டிக்கல், குவான்டிடேட்டிவ், ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே 20 minutes இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 60 monthsனு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா ஒரு வேளை உங்களுக்கு சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக் BSc பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங் கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க,
உங்களுக்கு HTML, CSS இதெல்லாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவால உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூமேஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சைன்இனுக்கு போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இப்போ கரண்ட்டாக படிச்சுட்ருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2025, 2026, 2027 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரெஸ்யூம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலும் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் என்ட்ரு பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சைன்இனுக்கு போய்ட்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் இன்டர்னுக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு இப்போ நீங்கள் கரண்ட்டாக BS, MS, PhD வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் MS, PhD பண்ணியிருந்தாலும் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் யூஸ் பண்ணி உங்கள் ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே மேனுவலாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நியூ யூஸராக இருந்தால் மட்டும் இதை அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சைன்இனுக்கு போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 5 ஜாப்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.